நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளசி, அண்ணா, என்னம்மா தனியா நின்று அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல அண்ணா. நீ எத்தனை முறை ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் நான் விட போறது கிடையாது. என்னன்னு சொல்லு. அழாம சொல்லுமா. என் கஷ்டத்தை சொன்னா யாரு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல அண்ணா. புரிஞ்சுக்க தானே நான் கேக்குறேன். என்னன்னு சொல்லுமா. மாமா. யார்? நம்ம மாமனாரா? அவர் என்ன பண்ணாரு? வைத்தியம் என்னையும் பிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப ஒரேடியா என்ன இங்க இருந்து துரத்த பாக்குறாருன்னு. நானும் வைத்தியம் ஒரு 2 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டா போதும், எங்க இருந்துதான் வருவாருன்னு தெரியாது. நேரா வந்து ஒண்ணு வைத்தியக்கு வேலை கொடுத்து வெளியில அனுப்பிடுவாரு, இல்ல எனக்கு வேலை கொடுத்து அடுப்படிக்கு அனுப்பிடுவாரு. அன்னைக்கு அப்படிதான் ஒரு நாள் வைத்திய என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பைக்ல வெளியில கூட்டிட்டு போனாரு. ஆனா கரெக்டா மாமா வாசல்ல நின்னு மயக்கம் வருது, எனக்கு யூனியன் ஆபீஸ்க்கு போனோம், கொஞ்சம் இறக்கி விடுறியான்னு கேட்டு நாங்க சினிமாக்கு போறதை கெடுத்து விட்டுட்டாரு. இது கூட பரவாயில்லன்னு நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவர் தொடர்ந்து இதே மாதிரி பண்றதுதான் எனக்கு அவர் மேல சந்தேகம் வருது. வேற என்ன பண்ணாரு? 2 நாளுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல நாள் பார்த்து நானும் வைத்தியம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அத்தை மாமாக்கு நெஞ்சு வலிக்கிறதா சொல்லி கதவை தட்டினாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் கூட என் கூடயே இரு வைத்தி, இனிமே தினம் என் கூடயே தூங்கு வைத்தின்னு. இப்போ நான் தினம் தனியா தானே தூங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரேடியா என்ன இங்க இருந்து துரத்த பாக்குறாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? உங்க மகளை 1 மாசத்துக்கு உங்க கூடவே வச்சிருந்து கண்ணாட பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி, அடுத்த மாசம் 6ஆம் தேதி தான் நீங்க துளசியை கூட்டிட்டு வந்து விடணும் சொல்லிட்டேன். சரிங்க. ஓமா, போய் பெட்டி எடுத்துட்டு கிளம்பு. நிஜமா சொல்றேன்னு, நான் போனா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. இந்த 1 மாசத்துக்குள்ள ஏதாவது பண்ணி என்னையும் வைத்தியையும் நிரந்தரமா பிரிச்சிடுவாரு. இதையம்மா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படின்னு சொல்லுவேன்? ஒருவேளை நீங்களும் என்ன நம்பலன்னா? சரி போ, போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு புறப்படு. அண்ணா. ஆமா துளசி, நீ புறப்படுற மாதிரி புறப்படு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா. என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த வீட்டு வாசப்படி தாண்டி போக மாட்டேன், சரியா? நான் பின்வழியா போய் முன்வழியா வரேன். யாம் இருக்க பயமே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. மாமா, 1 மாசத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டீல்ல? எடுத்துக்கிட்டேன். சரிங்க சம்பந்தி, இருட்டுறதுக்குள்ள கிளம்புங்க, ரோடு வேற சரியில்லாம கிடக்குது. ஆமா சம்பந்தி, அப்ப நான் புறப்பட்டுமா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள வரட்டுமா? போயிட்டு வாங்க. வாமா துளசி. வாங்க பெரியப்பா, எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு தம்பி. சரி சரி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் புறப்பட்டீங்க போல? ஆமா தம்பி, நானும் துளசியும் புறப்பட்டோம். நீங்களும் துளசியுமா? ஆமா. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே எமகாத பையன். பெரியப்பா நீங்க போறது ஓகே, கூட துளசி எதுக்கு? அது ஒண்ணும் இல்லை தம்பி, துளசியோட அம்மா துளசியை பார்க்காம ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை தான் சம்பந்திக்கிட்ட சொன்னேன். சம்பந்தி தான் உங்க மகளை கூட்டிட்டு போய் 1 மாசம் உங்க கூட வச்சிருந்து அனுப்புங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. அதான் கூட்டிட்டு போறேன். மாமாவே பெருந்தன்மையா சொன்னாரோ? ஆமா தம்பி. சொல்லிருப்பாரு. ஆனா
எனக்கு ஒண்ணு தோணுது பெரியப்பா. என்ன தம்பி? இப்போ ஒரு கல்யாணமான பொண்ணு திரும்ப பெத்தவங்க வீட்டுக்கே வந்து 1 மாசம் தங்குனா ஊர் என்ன பேசும்? போச்சு. அந்த துளசி புள்ள புருஷன் கூட சண்டையை போட்டு வாழை வெட்டிய பெட்டியை தூக்கிட்டு வந்து அப்பா வீட்டுல தங்கியிருக்கான்னு தானே பேசும். துளசிய ஊர்ல இருக்கிறவங்க வாழை வெட்டின்னு சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க. எம்புட்டு கஷ்டப்பட்டு அனுப்ப பார்த்தேன், இப்படி பண்ணிட்டானே. ச்சே. அது மட்டும் இல்லாம பெத்தவங்க பொண்ணு கூட இருக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணமான புது பொண்ணு யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவா? அம்மாடி துளசி, நீ அப்பா கூட இருக்கியா இல்ல வைத்தி கூட இருக்கியா? தைரியமா சொல்லுமா. நான் இங்கேயே இருக்கேன்னு. பாத்தீங்களா, துளசிக்கே இங்க இருக்கணும் தான் ஆசை. அது மட்டும் இல்ல பெரியப்பா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சேரன் மாதேவியில. சேரன் மாதேவிக்கும் கல்லிடக்குறிச்சிக்கும் 12 கிலோமீட்டர். ம். உங்ககிட்ட கார் இருக்கு. உங்க பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே அழுத்து. தினம் காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. இல்லையா, கடல் மாதிரி வீடு இருக்கு. நீங்களும் பெரிய அம்மாவும் பெட்டி படிக்க தூக்கிட்டு வந்து இங்கேயே தங்குங்க. அதை விட்டுட்டு சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு கூட்டு போறேன்னு சொன்னா தப்பா சேர்ந்துருப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி. நான் கூட அதை யோசிக்கல பாருங்க. அம்மா துளசி, நீ இங்கே இருமா. நானும் அம்மாவும் அப்ப வந்து பார்த்துட்டு போறோம். சரிங்கப்பா. விளக்கெண்ண. தேங்க்யூ. அப்புறம் என்னமா துளசி, இன்னும் பைய கையில வச்சுட்டு இருக்க? கீழே வைக்க வேண்டியதானே? சரிங்கண்ணே. அப்புறம் மச்சான், பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு பாத்தீங்களாக்கும்? அப்படிலாம் இல்லடா. அது அப்ப நான் புறப்படுற சம்பந்தி. பெரியப்பா, தயங்காம எப்பனாலும் வாங்க, இது உங்க வீடு. சரிங்க தம்பி, மாப்பிள்ள வர்றேன், சம்பந்தி வர்றேங்க. துளசி, அண்ணே. வீட்டுக்காரோட போய் அப்பாவை வழி அனுப்பிட்டு வாமா. சரிண்ணே. போயிட்டு வாங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்குடா தேங்க்ஸ்? இல்ல, நீங்க அவசரமா எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தீங்க. நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னதும் என்ன டிராப் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நான் அவசரமா கிளம்புனதே கோயிலுக்கு தான். ஆ? அம்மாவுக்காக ஒரு சின்ன வேண்டுதல் மீனாட்சி. வாங்க சேர்ந்தே சாமி கும்பிடுங்க. ஒரே நிமிஷம், வண்டி ஓரமா விட்டுருங்க. ஓய், போலாம். ம், வாங்க.
ஆமா மாமா, ஆ? என்ன வேண்டுதல்? அது ஒண்ணும் இல்லடா, டெய்லி விளக்கேத்தி சாமி கும்பிடணும், ஆ, அவ்வளவுதான். நீங்க ஏத்த போறீங்களா? ஆமா, ஏன்? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். ஆ. ஐயர் இங்கே தானே இருப்பாரு, ஆளை காணோமே. மாமா, ஆ? என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, ஐயர் வர மாதிரி தெரியல. நாம துர்கை அம்மனுக்கு விளக்கேத்துவோமா? ம், சரி. வா. நீங்க தம் அடிக்க மாட்டீங்கல்ல? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ம், பார்த்தாலே தெரியுது. மாமா, பசங்களுக்கு தீக்குச்சியை பத்த வைக்க தெரியலனா தம் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதுவே பொண்ணுங்களுக்கு தீக்குச்சியை பத்த வைக்க தெரியலனா தெரியலனா சமயக்கட்டு பக்கம் போனதே இல்லைன்னு அர்த்தம். செம்ம மேட்ரு மீனாட்சி, சூப்பர். ஐயோ மாமா, கொடுங்க. ஒரு விளக்கு பத்த வைக்கிறதுக்கு இவ்ளோ போராடிட்டு இருக்கீங்க. இதை நீ முதலையா பண்ணிருக்கலாம். என் ராசிக்கு தான் பத்த மாட்டேங்குது, ஊர் ராசிக்காவது பத்துதான் பாப்போம். சரி சரி, பாருங்க. மாமா, இல்ல, யாரோ சமயக்கட்டு பக்கம் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன். போங்க. ஏன் ராசிக்கும் விளக்கு பத்தவே மாட்டேங்குது. ஏன் மீனாட்சி, ம். வேணா எப்படி பண்ணலாமா? எப்படி? உன் ராசியும் வேண்டாம், என் ராசியும் வேண்டாம், ம், ரெண்டு பேரோட ராசியும் சேர்ந்து விளக்கு பத்த வைக்கலாமா? அது எப்படி? இப்படித்தான். இப்ப விளக்கேத்து. ம். ஊர் ராசியும் என் ராசியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் விளக்கு எப்படி பிரகாசம் எரியுது பாத்தியா? மாமா, ஆ? ரொம்ப நேரமா நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. உனக்குமா? உங்களுக்குமா? ஆமா மீனாட்சி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா யார் ஃபாலோ பண்றதுதான் தெரியல. ஒருவேளை பாண்டியோட ஆளா இருக்குமோ? மாமா மாமா, அங்க பாருங்க. ஏய், போங்க. ஏய், யாரா அது? மாமா, டக்ளஸ் அண்ணா மாதிரி தெரியுது. டக்ளஸ் அண்ணனா? என்ன மீனாட்சி சொல்ற? ஐயோ, அவர்தான். ட்ரவுசர் தெரியற மாதிரி வெயிட் கட்டுவாரு. ஆமா, டக்ளஸ் அண்ணன் தான். டக்ளஸ் அண்ணா, டக்ளஸ் அண்ணா. மாமா, டக்ளஸ் அண்ணனே தான். மாமா, இவர் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றாரு? அதானே, வயல்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? விசாரிக்கிறேன். டக்ளஸ், எங்களுக்கு தெரியாம ஏதோ வில்லத்தனமா பண்ற. நல்ல வேளை வேட்டையனுக்கு நம்ம மேல சந்தேகம் வரல, தப்பிச்சோம். ஒரு கேம் போடுவோம். ஐயோ, இங்க வரமாட்டான்னு நினைச்சோமே, இங்கேயும் தேடி வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? டக்ளஸ் அண்ணா, என்ன வேட்டையா? கோயில ஒண்ணு அம்புட்டு தூரம் நானும் மீனாட்சியும் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கோம், நீ பாட்டு கண்டுக்காம ஓடுற. எது கோயிலியா? நானா? ஆ, என்னையா சொல்ற? நான் எந்த கோயிலுக்கு வந்தேன்?
இன்னைக்கு நீ கோயிலுக்கு வரவே இல்லை. சத்தியமா இல்ல வேட்டையா. அப்படியா? ஆ, இங்கே வேட்டியை மடிச்சு கட்டு. ஆ, எதுக்கு? நீ மடிச்சு கட்டு. என்னையா நீ வேட்டையெல்லாம் மடிச்சு கட்ட சொல்ற? அட மடிச்சு கட்டுன. அட போ வேட்டையா. நே கட்டுன. கட்டிட்டேன், போதுமா? எப்போ நீ இப்படிதான் மடிச்சு கட்டுவியா? ஆமா, ஏன்? டவுசர் வெளியே தெரியற மாதிரி மடிச்சு கட்டுன. கோயிலுக்கு போயிட்டு வந்து சட்டையை மாத்தணும், ஆனா டவுசரை மாத்த விட்டமே. என்னென்ன யோசிக்கிற? ஆ? டவுசர் தெரியற மாதிரி வேட்டியை கட்டு. இதேதான், ஆ? இதே மஞ்சள் கலர் டவுசரை தான் நாங்க பார்த்தோம். கன்ஃபார்மா நீ தான் ஒண்ணு. யோ, ஊருக்குள்ள 1000 பேர் மஞ்சள் கலர் டவுசர் போட்டுப்பாங்க, அவங்க எல்லாருமே டக்லஸ் ஆயிருவாங்களா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னைக்கு நீ கோயிலுக்கு வந்து என்னையும் மீனாச்சியும் ஃபாலோ பண்ணல. ஏ, இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணா துண்டப்பட்டு தாண்டவா? துண்டெல்லாம் போட்டு தாண்ட வேணாம், அது ரொம்ப ஈஸி. ஆ, நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. இன்னைக்கு நீ எங்களை ஃபாலோ பண்ணல. சத்தியம் பண்ணுன. செவ்வாய்க்கிழமை நான் சத்தியம் பண்றது இல்லப்பா. இன்னைக்கு புதன்கிழமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ற? உண்மையை சொன்ன. அது நான் சொல்லுன. நேற்று ராத்திரி நானும் தாத்தாவும் ஒன்னா தண்ணி அடிச்சோம்யா. சேகர் தாத்தாவோடையா? ம், ஆமா. சரி, அப்ப எனக்கும் தாத்தாவுக்கும் ஒரு சின்ன விஷயத்துல வாக்குவாதம் ஆயிப்போச்சு. என்ன விஷயம்? நீயும் மீனாட்சியும் உண்மையாவே புருஷன் முண்டாட்டியா இல்ல, ஊருக்காகத்தான் நடிக்கிறீங்கன்னு அவரு சந்தேகப்படதா சொன்னாரு. நான் அப்படி இல்ல, நீயும் மீனாட்சியும் நெசமாவே புருஷன் முண்டாட்டியா தான் வாழ்றீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. அதான் நீயும் மீனாட்சியும் பேசி பழகிறத செல்லுல போட்டோ பிடிச்சு அவர்கிட்ட காட்டலான்னு உங்களை ஃபாலோ பண்ணையா. ஆனா சத்தியமா சொல்றேன் வேட்டையா, அவரு சொன்னதுனாலயே என்னவோ உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அவரு சொன்ன மாதிரி தான் தோணுது. நீயும் மீனாட்சியும் பேசி பழகிறத பார்த்தா இயல்பாவே இல்லையா? உங்க உறவுல ஒரு ஜீவனே இல்லையா? யாரோ நண்பர்கள் 2 பேர் பேசிக்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய உங்களை பார்த்தா புருஷன் முண்டாடி மாதிரியே எனக்கு தோணலையே வேட்டையா. என்னையா நான் இவ்வளவு பேசுறேன், நீ மறுத்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ பேசுறது உண்மையா இருக்கும்போது நான் எப்படின்னா மறுத்து பேசுவேன்? வேட்டையா, ஆமாண்ணே, நானும் மீனாட்சி புருஷ பொண்டாட்டியா வாழணும். நடிக்க தான் சேரும். எங்க மேல யாருக்குமே டவுட் வராத மாதிரி அவ்வளோ தத்ரூபமா நடிச்சோம். தாத்தா மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியலண்ணே. வேட்டையா, என்னையா இது? எனக்கு நடிக்க பிடிச்சிருக்குண்ணே, நான் நடிக்கிறேன். மற்றபடி இதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே எங்க அம்மாவுக்காக தான். அம்மா இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான். நானும் மீனாட்சி வீட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை தாத்தா கிட்ட காட்டி எப்படியாவது அவரை நம்ப வேணா. அவர்கிட்ட வேற எதுவும் சொல்லிக்க வேண்டாம். இதுக்கு எப்படியா நீ சம்மதிச்ச? மீனாட்சியோட புருஷனா வாழதான் முடியல, அட்லீஸ்ட் நடிக்கவாது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேனே. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். போற வரைக்கும் போட்டும், பார்க்கலாம்.